பணி நிரந்தரம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் நிர்வாகத்தை கண்டித்தும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்த விமானத்தின் கழிவறையில் இருந்த 1.5 கிலோ தங்கத்தை சுங்க இலாக்கா அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதன் சர்வதேச மதிப்பு 48 லட்சம் ரூபாய் என கூறிய அதிகாரிகள் தங்கத்தை கழிவறையில் விட்டுச் சென்றது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கைகாட்டி என்ற இடத்தில் கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். விபத்தில் காயமடைந்த 5 பேர் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள ஏடிஎம் மையத்தில் மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயற்சித்தனர். எச்சரிக்கை அலாரம் ஒலித்ததை அறிந்த கொள்ளையர்கள் ஏடிஎம் மையத்தை சுற்றி மிளகாய் பொடி தூவிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் நடந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். சில பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் குண்டம் இறங்கினார்கள். அவனியாபுரம் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.